ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அழிய போகிறது ஒரு நாள். அல்லாஹ் அறிந்தவன் எப்போது. அந்த அல்லாஹுவை தவிர அந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்திலே. மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழிப்பான். இந்த வானத்தின் அமைப்பை மாற்றுவான், இந்த பூமியின் அமைப்பை மாற்றுவான். வானம் பிளந்துவிடும். இதர் சமாஉன் ஃபதரத், வானம் பிளந்துவிடும், வெடித்துவிடும். நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்துவிடும். வைதன் நுஜூமுல் கதரத், யா அல்லாஹ், இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான். சூரியன் அடித்து நொறுக்கப்படும். மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். கடல்கள் எல்லாம் நெருப்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத வாஹிதா வஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மறுமை எச்சரிக்கை செய்கிறான். மறுமையின் காட்சிகளை சொல்லுகின்றான். சொர்க்கத்தை சொல்லுகின்றான். நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சி உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு வெற்றி அளிப்பான்.